எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைக்கு முடியாமல் போகுது மேடம். அதுக்கு நான் என் வீட்டில் என்ன பண்ணலாம்? 3 விஷயங்களை எடுத்துக்கோங்க. பேர் சொல்லாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒன்று இருக்கும். அதுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறீர்களோ குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து பிள்ளைங்க வெளியில் வருவாங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு அது ஒரு தெய்வீக பொருளாக வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு குலதெய்வமே தெரியல, பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே பராக் 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 இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அதை எடுத்து நெய்யில் கருத்தி அதை பிள்ளைங்களுக்கு வந்து நெத்தியில் வச்சு விட்டு அதை அப்படியே பிள்ளைங்க மூக்கிட்ட கொண்டு வந்து கொஞ்சம் அதை சுவாசிக்க செய்தீர்களே ஆனால் இது நோய் கிருமி நாசினியா வேலை செய்யும். அதே மாதிரி புற கிருமி நாசினியாவும் வேலை செய்யும், அகக்கிருமி நாசினியாவும் வேலை செய்யும். நான் சொல்றது புரிஞ்சிருச்சுல? யாராவது பிள்ளைக்கு அது பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அது மூலமா பிள்ளை ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்குன்னா அதுவும் இது வேலை செய்யும். சில விஷயங்கள்ல சொல்லாம இருக்கிறது நல்லது. உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எனக்குன்னு என்னுடைய வாழ்வியலை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வாழ்வியல் வழிமுறைகளை பார்த்துக்கிட்டே வரோம். கொஞ்சம் அனுபவ ரீதியாகவும் கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாகவும் கொஞ்சம் வந்துட்டு யதார்த்தமாகவும் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி நான் வந்து என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வது அப்படின்றது தான். வாழ்வியல் பரிகாரம் முதல்ல என்னன்னு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி வந்துடணும் இல்லை? இந்த பரிகாரம் தேவையா தேவையில்லையா அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அந்த கான்ட்ரவர்சியை பேசினா ஒரு 40 மணி நேரம் ஓடும். வாங்க பேசுவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு விடயத்தில் நான் உட்காந்துருக்கேன், என்னுடைய மனதை ஒரு இடத்துல குவிக்கிறேன். அதன் மூலமாக எனக்கான தேவைப்படக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை நான் இழுத்து கொள்ளக்கூடிய தன்மையாக நான் காந்தமாக மாறிக்கொள்கிறேன் என்று இப்போ இருக்கக்கூடிய மேலை நாட்டு எல்லா விதமான நல்லவர்களும் சொல்லக்கூடிய இந்த தன்மையை தான் 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பரிகாரன்ற முறையில் என்னுடைய தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க, நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. கிளியர்? பரிகாரம் என்ன உடனே வந்து இப்படி பண்ணால் அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா, இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா, இதெல்லாம் தாண்டி அப்புறம் எதுக்கு இத்தனை கோயில் கட்டி வைக்கணும்? பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உடனே அந்த பேச்சில் மயங்கி ஆமா இல்லை கரெக்டு தான், உங்களுக்கு அது வேலை செய்யாது இது வேலை செய்யாது, வேலை செய்யாட்டி அப்புறம் எதுக்கு இத்தனை இடம் இத்தனை கோவில்கள், எதுக்கு இத்தனை ஆலயங்கள், இத்தனை எனர்ஜி? பிரபஞ்சமே ஒரு 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 அவங்கள போய் கேட்டிங்கன்னா அதாவது ஒரு முழுசாக தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அறகுறையாக தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒன்றுமே தெரிஞ்சுக்கிட்ட கூட தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் வந்துடும். இந்த அறகுறையாக தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணணுன்ற மாதிரியான ஆசை வரும். இந்த 3/4க்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சயின்டிஸ்டாக மாறி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது அதிகமாக வலுத்துட்டே இருக்கு. இது இது கலாச்சாரத்தை சீரழிக்குமா இல்லை நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுமா அப்படின்னா ஏதோ ஒரு கட்டுப்போட்டுக்குள்ளே கொண்டு வரும். அந்த காலத்தில் நம்ம நிறைய இஞ்சி சாப்பிட்டோம், நிறைய வெள்ளைப்பூடு சாப்பிட்டோம், நிறைய வந்து கழிவறைகளை மேற்கொண்டோம், உடம்பு ரொம்ப வலுவாக இருந்தது, நம்மளால எதுவுமே பண்ண முடியல. நிறைய உப்பை பயன்படுத்தணும், அதுவும் எக்ஸ்பெஷலி கல் உப்பை பயன்படுத்தணும். சாப்பாட்டுக்கு இப்போ வரைக்கும் கூட எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கல் உப்பு தான் போடுவாங்க. அதை கொண்டு வந்து உப்பு வணிகர் வந்து வெளியில் கொண்டு வந்து விற்பாரு, அதை வாங்குவாங்க, ஒரிஜினாலிட்டி இருக்கும். இப்போ அதில் அயோடெக்ஸ் கலக்குதுன்னு ஒரு தன்மை வந்தது. ஆமாம், அயோடின்லாம் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு அது நிவாரணிப்பா. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து அது கொடுக்கக்கூடிய தன்மையா மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் சுகர் வந்துச்சு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அமிர்தம் அப்படின்னாலே அது உப்பு தாங்க. இது வந்து நிறையா உள்ள சயின்ஸ் எடுத்து பார்த்தோன்னா சர்க்கரை வியாதியை போக்கக்கூடிய தன்மையும் உப்புக்கு இருக்கு. ஆனா அதுலலாம் கலப்படம் பண்ணி அதை ஒரு மாதிரி பேக்கெட் பண்ணி அதை விளம்பரம் பண்ணி சரி நம்ம நாட்டை திருத்துறதுக்கு இப்போ போறக்கல, நம்மளுக்கு அது வேண்டவும் வேண்டாம். இருந்தாலும் எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த வாழ்வியல் பரிகாரம்லாம் தேவையா? உங்களுக்கு வர வேலை இல்லாமல் வந்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டியும் சில விஷயங்களை சில இடத்தில் நாம் மேற்கொள்ளும் போது அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்றது தான் உண்மை. நம்ம எப்படி அதை மேற்கொள்கிறோம் என்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? யார் என்ன வேணா சொன்னாலும் சரி, எது எப்படி வேணா போனாலும் சரி, இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளும் இந்த 9 ராசிகளுக்குள்ளும் இந்த 108 பாதங்களுக்குள் தான் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் அடங்குவார்கள். இந்த சயின்ஸை கண்டுபிடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய சக்தி. அது சும்மாலாம் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் என்ன நடக்க போகுது இந்த பஞ்சாங்கம் சொல்லுதுன்னா மற்ற நாட்டுக்காரங்களால சொல்ல முடியுமா? எங்கேயோ உட்காந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கான் இன்னைக்கு இதுதான் நடக்கும்னு. அப்ப நம்ம எவ்வளவு கெத்தா நம்மளுடைய வாழ்வியலை வந்து நாம் கொண்டாடி கொள்ள வேண்டும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதை மறந்து போகும்போது மட்டும்தான் வந்து நமக்கான வாய்ப்புகளையும் தேவையில்லாம ஒரு அழுகளையும் சந்திக்கிறோம். அதுதான் இப்ப அடுத்துல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைக்கு முடிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனா எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டர் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ குழந்தை மருத்துவர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு பயம். ஏன்னா நம்மளே வந்து முன்னாடிலாம் 10 15 பார்த்தாங்க. இப்பெல்லாம் ஒண்ணு பிறக்கிறதுக்கே நம்ம தவம் இருந்து அந்த டெஸ்ட் டியூப் இந்த டெஸ்ட் டியூப்னு போட்டு ஏதோ ஒரு புள்ளைய வச்சோன்னா அதுக்கு ஒரு 50,000 ஃபீஸை கட்டி
அதுக்கு ஒரு 75,000 குடுத்து படிக்க வச்சு, அதுக்கு பாத்ரூம்ல அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கான்னு பார்த்து, இந்த ஒண்ண வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதே இந்த ஒரு பிறவி தாங்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இவனே பாடாப்படுத்துறா, இல்ல இதுவே பாடாப்படுத்துது, இவளே வந்து பாடாப்படுத்துறா. இந்த இடத்துல எங்க எனக்கு 2வதுலான்னு யோசிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் இல்ல? அப்ப நெறைய குழந்தைகளுக்கான அ சில விஷயங்கள் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்கள நெறைய வலுக்குறைந்து இருக்கு. இப்ப 90ஸ் கிட்ஸ்ல இருக்கக்கூடிய இப்போ எங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய தேக அமைப்பு எனக்கோ, இல்ல என் பிள்ளைக்கோ இருக்குமானா இல்ல. அடுத்து என் பேரனுக்கு இருக்குமானா அது இல்ல. என் தாத்தாக்கு இருந்த வலிமை இருக்குமானா இல்ல. ஏன்னா அவர்கள்லாம் வாழ்வியலை உணவோடு கொண்டு போய் விட்டாங்க. உணவே மருத்துவமா மாத்துனாங்க. நம்மனா அத சொன்னாலே அது உடனே தப்பு. அது ஒரு மாரி அப்படின்ற மாரி போனா, இப்போ ஆல்மோஸ்ட் அவேர்னஸ் வந்துருச்சு. அதே மாரி எப்பொழுது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மீது ஒரு அவேர்னஸ் வருகிறதோ, அப்ப நம்மளுக்கு தேவையில்லாம எந்த மத்தவர்கள் நம்மை வந்து இயக்க மாட்டார்கள். நான் சொல்றது இன்டைரக்ட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். எஸ். உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல வேற யாரும் தேவையே இல்லங்க. உங்களுடைய மனசும் அங்க ஒரு சக்தி இருக்கு நீங்க நம்பிட்டாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்கள இயக்க ஆரம்பிச்சுரும். அது நீங்க எதுவாக வேணா வெளிப்படுத்துங்க. அது லட்சுமியா வச்சுக்கோங்க, சரஸ்வதியா வச்சுக்கோங்க, அது அம்பிகையா வச்சுக்கோங்க, இல்ல என்ன மாரி அது மீனாட்சியா வச்சுக்கோங்க. நீங்க எத வேணா வச்சுக்கோங்க. நீங்க அதுகிட்ட சரணாகதி அடைந்து விட்டீர்களே ஆனால், அந்த சக்தி உங்களை காப்பாற்றும். அது இயேசுவாக இருக்கலாம், அது அல்லாஹ்வாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ இதத்தான் நம்ம திரும்ப 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 தொடர்ந்து வந்து இந்த பதிவில் வந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எப்படி நம்மளுடைய வாழ்வை சின்ன சின்ன விடயங்கள் மூலமாக சரி செய்து கொள்வது? அதில எப்படி ரிசல்ட் எடுக்கிறது? அந்த மாரி பார்க்கும்போது இப்ப அதிகமா நான் சொன்னேன் ஆரம்பிக்கும்போதே, அவங்க நெறைய எனக்கு கொஸ்டின் இருந்தா போடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஏதாவது ஒண்ணு உங்களுக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொண்டு வந்து தரேன். அந்த மாரி நெறைய கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, எப்ப பார்த்தாலும் என் புள்ளைக்கு முடியாம போகுது மேடம். குழந்தைங்களுக்கு வந்து சரியாறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அடிபடுது. எங்கேயாவது போயிட்டு வந்தாலே உடம்பு முடியாம போயிடுது. அவனுக்கு ரொம்ப அடிக்கடி அவனுக்கு வந்து உடம்பு முடியாம டயர்டா டயர்டா போயிடுறான். இல்ல நிஜமாவே கிரகம் தான் காரணமா? ஜோசியக்காரங்கிட்ட கூட்டு போனான்னா, புதன் தசை நடக்குது. அப்படிதான் இருப்பான். மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும். தொண்டை ஒரு பிரச்சனை வரும்ன்றாங்க. குரு தசை நடக்குது. அப்படிதான் இவன் கொஞ்சம் அசிங்கம் அவமானப்படுவான். மேல கீழ விடுவான். சனி தசை நடக்குது. கால்ல அடிபடும், கையில அடிபடும் எல்லாம் சொல்றாங்க. அத தாண்டி மனசு பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. சும்மா சும்மா என் பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு. முன்னாடிலாம் கண்மை வச்சோம். இப்ப கண்மையே வைக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது சின்னதா ஊதுபத்தி ஏத்துனான்னா கூட அவனுக்கு ஏதோ டஸ்ட் அலர்ஜியா, இல்ல ஏதோ புகை அலர்ஜியா என்னென்னமோ புதுசு புதுசா டாக்டர்லாம் வந்து சொல்றாங்க. அதையும் நம்பாம இருக்க முடியல. ஏன்னா அவங்க படிச்சு சொல்றாங்க. அதுவும் நம்புற மாரி தான் இருக்கு. ஏன்னா இவனுக்கு நடக்கக்கூடிய விஷயமும் அப்படிதான் இருக்கு. அதனால நான் டாக்டர்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனா அதையும் தாண்டி என் புள்ளைக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் நெனச்ச மாரி, நான் அனுபவிச்ச மாரி எல்லா விதமான அந்த தன்மையும் என் புள்ளையும் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா இன்ன இருக்கக்கூடிய கால சூழல்ல என் புள்ள அத அனுபவிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்னதான் பண்றது? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வரும்போது, சரி என்ன பண்ணலாம்? என் புள்ள அடிக்கடி கீழ விழுந்துட்டே இருக்கு. என் புள்ளைக்கு அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அடிக்கடி மருத்துவரிடம் நான் போயிட்டு வரக்கூடிய சினாரியோவ அது உருவாக்கி குடுக்குது. இத எப்படி சரி பண்ணலாம்? என்ன பண்ணா, என்ன மாரியாக வீட்டுக்குள் நான் சிலவற்றை மாற்றும்போது, இல்ல என் குழந்தையிடம் சிலவற்றை நான் குடுக்கும்போது, என் குழந்தையை சில விஷயத்தில் நான் இயக்கும்போது, எப்படி எனக்கான வளமான வாழ்வியலை நாம் மாற்றிக்கொள்ளலாம்? ஏன்னா போனா என்ன சும்மா உடனே ஃபீஸ் வைக்கணும். ரூ. 500 தேவையில்லாம ஒரு செலவு. இல்ல அது எடு, இது எடுன்னு பயமுறுத்துறத்தனம். பணம் போனா கூட சம்பாதிச்சிடலாம். அந்த பயமுறுத்துறத்தனம் சம்பாதிக்க அந்த நேரத்தை வந்து இது பண்ண முடியல. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. காலைல டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் போதும் போதும்ன்னு ஆகுது. அப்ப எதையாவது ஒண்ணு இந்த புள்ளைக்கோ, இல்ல இந்த பையனுக்கோ ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்குங்க. என் புள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அதுலேருந்து என் புள்ளைங்க வந்து சரியா இருக்கணும். அதுக்கு நான் என் வீட்ல என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன மாரி கடவுள கும்பிடலாம்? இல்ல என்ன மாரி வழிபாடுகள பண்ணலாம்? அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களோட ஒரே ஒரு கேள்வியா இருந்தா, என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும். என்ன அப்படின்னா, 3 விஷயங்கள எடுத்துக்கோங்க. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாரி, உங்களுடைய நேரத்திற்கு தகுந்த மாரி. முதல் விஷயம், குழந்தைட்ட அது 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 12 வயது இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பேர் சொல்லாதன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒண்ணு இருக்கும். வசம்புன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இடுப்புல கட்டி விட்டுருப்பாங்க. குழந்தைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், நோய் பிரச்சனை உடனே வசம்பு எடுப்பாங்க, தடவுவாங்க, அத நாக்குல வைப்பாங்க, உடனே சரியா போயிடும். அதுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு. எப்பேற்பட்ட வியாதியையும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி, எதிர்மறை ஆற்றலை அப்படியே ஸ்டக் பண்ணி நிக்க வச்சு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பக்கூடிய சக்தி எதற்கு உண்டுன்னா, இந்த பேர் சொல்லாத வசம்பிற்கு உண்டு. அப்ப இந்த வசம்ப நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறீர்களோ, குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து பிள்ளைங்க வெளியில வருவாங்க. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. அது உடல்நல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது மனரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது படிப்பு ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி. புரிஞ்சா?
பிள்ளைங்களுக்கு எனக்கு உடம்பு முடியல, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய பிள்ளையாவே இருக்கு, இல்ல ஒரு மாரி இருக்குன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி. நல்லா படிச்சுட்டு இருந்தான் மேடம். திடீர்னு பார்த்தா படிக்கவே மாட்டேங்கிறான். சவகாசம் சரியில்லையான்னு பார்த்தா அதுவும் இல்ல. எல்லாம் நல்ல பிள்ளைங்களா தான் இருக்குக. திடீர்னு எப்ப பார்த்தாலும் இந்த மொபைல்னு உட்கார்றான். இல்ல மொபைலும் பார்க்க மாட்டேங்கிறான். என்னன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் குழந்தைகள் நினைத்து கவலைப்படக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. இல்ல மேடம். வாலிப வயதுல பிள்ளைங்கள வைத்திருக்கோம். கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு 8ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா அமுச்சு விட்டேன்னா, அதுக்கப்புறம் அவன மேல அவனோட வேலை, அவனோட வெட்டி, அவனோட இதுன்னு பார்த்துக்குவான். அதுவரைக்கும் நம்ம கையில புடிச்சு குடுக்குற வரைக்கும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும்ல. தேவையில்லாம பிள்ளைங்க வந்து எதுலயும் போய் மாட்டிடக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு பேரண்ட்டா நான் வந்து ஃபீல் பண்றது கரெக்ட் தானே. அதுக்கு என்ன பண்ணணும்? இத வெளியிலயும் சொல்ல முடியல அப்படின்னா, அதுக்கும் இந்த வசம்பு மோர் தென் எனஃப். 2 விஷயத்த நீங்க இப்ப மேற்கொள்ளுங்கள். இந்த வசம்ப எப்பயுமே உங்க பிள்ளைங்க படுக்கக்கூடிய தலகாணிக்கு உள்ள வைத்து விட்டு படுக்க சொல்லுங்க. பிள்ளைங்க சூப்பரா தூங்குவாங்க. இந்த வசம்புல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது உங்க இடத்த ஃபுல்லா சுற்றி உங்களுக்கான ஒரு தூய்மைத்தன்மத்தை குடுக்கும். அப்ப தேவையில்லாம பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் அலர்ஜியா பிள்ளைங்க அவஸ்தைப்படுறாங்கல்ல, ஸ்கின் அலர்ஜி சும்மா தொடைக்க பிள்ளைங்களுக்கு ஒரு மாரி ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா, அத எடுத்துரும். பிள்ளைக்கு திடீர்னு மூஞ்சியெல்லாம் ஒரு 18 வயசுல இருக்கான் பையன், திடீர்னு 13 வயசுக்கு வந்துட்டான். முகம்லாம் ஒரு மாரி பருவாயிடுச்சு. இல்ல பாப்பா ஒரு மாரி இருக்கா, திடீர்னு வந்த மூஞ்சியெல்லாம் ஒரு மாரி பருவாயிடுச்சு. ஸ்கின் டாக்டர்லாம் கூட்டு போ முடியல. ஒரு மாரி அந்த நேரத்திற்கான ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த வசம்ப என்ன பண்றீங்கன்னா, நல்லா தண்ணீல ஊத்தி, இல்ல பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி, இல்ல வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி, சந்தனத்தோடு சேர்த்து குழைத்து மூஞ்சி ஃபுல்லா பூசிட்டு வர, அந்த தேவையில்லாத அந்த கிருமிகளை இந்த வசம்பு நீக்கிவிடும். வசம்பு ஒரு மிகப்பெரிய மருத்துவ காரணி. நீங்க மருத்துவத்துல இஸ் ஈக்குவல் டூ போட்டீங்கன்னா, உங்களுடைய சித்த வைத்தியத்துல வசம்பிற்கு மீறிய மருந்து இல்லை அப்படின்றது தான் உங்களுக்கான சொல்யூஷனா வரப்போகுது. அப்ப இந்த வசம்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நார்மலா இடுப்புல அருணாக்கொடியில கட்டி விட்டுருந்தாங்க. பேர் சொல்லாது, பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அது பேர சொன்னாலே அதுக்கான வேல்யூ. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு தெய்வீக பொருளா வச்சுட்டு இருந்தாங்க. எப்பவுமே ரகசியம், பரம ரகசியமா இருக்கும்போது தானே அதன் மீதான ஈர்ப்பும், அதன் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும் என்ற தன்மையில வந்து அது பேர் சொல்லாது, பேர் சொல்லாதுன்னு வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ அந்த இத எடுத்து நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டு நல்லதா பார்த்து, முதல்ல உங்க குழந்தை அடிக்கடி இந்த மாரி நோய்வாய்ப்படுது. அடிக்கடி நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாரி இருக்கு. ஏதோ ஒரு ஸ்கின் அலர்ஜி இல்ல அடிக்கடி கீழ விழுகுது. சம்திங் என் புள்ளைக்கு ஏதோ ஒரு நிகழ்வுகள் நான் சொன்ன மாரி அது திஷ்டியா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணா இருக்கலாம். ஏதோ வந்துகிட்டே இருக்கு அப்டின்னா, இம்மீடியட்டா என்ன பண்றீங்கன்னா, இந்த வசம்ப தீயில ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்குல நெய் ஊத்தி ஒரு விளக்கேத்துங்க. அந்த விளக்கேத்திட்டு உங்க குலதெய்வத்த நெனச்சுக்கோங்க. எனக்கு குலதெய்வமே தெரியல. பரவால்ல. நான் சொன்ன மாரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே பராக், பராக், பராக். இந்த ஒரு மந்திரத்த சொல்லி, உங்க குலதெய்வம் தெரியுமா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா உங்க குலதெய்வ பேர சொல்லி பராக், பராக், பராக். இத மாரி சொல்லி ஒரு 3 தடவ சொல்லிட்டு, அத நெய் விளக்க ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த நெய் விளக்குல உங்க குலதெய்வத்த ஆவாகனம் பண்ணிட்டு, இந்த வசம்ப அந்த நெய் விளக்குல காட்டுனீங்கன்னா, அப்படியே கருகி ஒரு மாரி கருப்பா வரும். ஒரு மை மாரி வரும். அந்த மை எடுத்து உங்களுடைய குழந்தையுடைய நெற்றியில் வைத்து விடுங்க. தொடர்ந்து ஒரு 7 நாள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட வியாதியிலிருந்தும் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சரியாறத நீங்க கண் முன்னாடி பார்ப்பீங்க. அந்த வசம்பிற்கு அவ்வளவு பெரிய மகத்துவ குணம் உண்டு. அவ்ளோ பெரிய நல்ல தன்மை உண்டு. அத எடுத்து நெய்யில கருத்தி, அத பிள்ளைங்களுக்கு வந்து நெத்தியில வச்சு விட்டு, அத அப்படியே பிள்ளைங்க மூக்கு கிட்ட கொண்டு வந்து கொஞ்சம் அத சுவாசிக்க செய்தீர்களே ஆனால், சூப்பரா வேலை செய்யும். இல்ல குட்டி குழந்தையா இருக்கு அப்படின்னா, மையெல்லாம் வச்சு அலர்ஜின்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த வசம்ப தேய்ச்சுட்டு, அந்த தண்ணீர் ஒரு சின்ன சந்தனம் அரைக்கக்கூடிய கல்லையோ, இல்ல வேற ஏதோ ஒரு கல்லையோ அந்த தண்ணீர விட்டு தூய தண்ணீர விட்டு இந்த வசம்ப தேய்ச்சீங்கன்னா, சந்தனம் தேய்ற மாரி தேயும் அது. அந்த வசம்பு துளிய எடுத்து இந்த தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி, குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க, அதாவது இப்ப தான் பொறந்து ஒரு 3 வயசு ஆயிருக்குன்னா, அந்த குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு குடுங்க. அவ்ளோ பெரிய மருத்துவ ஆற்றலே இந்த தண்ணி குடுக்கும். அது அவ்ளோ பெரிய மகத்துவமான தண்ணியா மாறும். அந்த பிள்ளைங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், இனிமே வரத்துக்கான ஒரு ஆன்டிபயாட்டிக்கா இந்த வசம்பு வந்து வேலை செய்யும் அந்த இடத்துல. இது நோய் கிருமி நாசினியா, கிருமி நாசினியா வேலை செய்யும். அதே மாரி புறக்கிருமி நாசினியாவும் வேலை செய்யும், அகக்கிருமி நாசினியாவும் வேலை செய்யும். நான் சொல்றது புரிஞ்சிருச்சுல்ல? யாராவது புள்ளைக்கு அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அது மூலமா புள்ள ஒரு மாரி சோர்ந்து போயிருக்குன்னா, அதுவும் இது வேலை செய்யும். கிரக தோஷத்தால் வரக்கூடிய அத்தன விதமான விஷயங்களிலும் இந்த வசம்பு குழந்தைகளிலிருந்து காப்பாற்றும். அதே மாரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலயும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சேர்ந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க இந்த கருக்குனா இந்த வசம்புல இருக்கு வரக்கூடிய அந்த மைய எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டே உங்களுக்கு தெய்வ கடாட்சம், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வசீகரிக்கும், அதிகரிக்கும்.
பணம் வர்றதுக்கு இந்த வசம்போடு சேர்ந்து அரகஜா இருந்ததுன்னா, அது குலதெய்வத்த அசீகரிக்கும். அதையும் சேர்த்து நெத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தையும், நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பையும் அது உருவாக்கி குடுக்கும். அதனால இத பண்ண, 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 பண்ண ஆல்மோஸ்ட் தேவையில்லாம பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தடுத்து விடலாம். ஓகே. பிள்ளை எதையோ பார்த்து பயந்துருச்சு, இல்ல ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, இல்ல ஒரு மாரி நெனப்போட இருக்கு, ஒரு மாரி எங்கேயோ யோசிச்சுட்டே இருக்கு. நல்லா தான் இருந்த பிள்ளை திடீர்னு ஒரு மாரி ஆயிடுச்சுன்னு கவலைப்படக்கூடிய பெற்றோர்களா இருக்கிற பட்சத்தில், நான் சொன்ன மாரி இந்த வசம்ப ஒரு வெள்ள கலர் பேப்பர்ல வச்சு, பச்சை கலர் நூலால சுத்தி உங்களுடைய தலகாணிக்கு அடியில வச்சுருங்க. தலகாணி உரக்குள்ள போட்டு விட்டுருங்க. உள்ள படுக்கும்போது அந்த தலையில அந்த வசம்போட அமைப்பு படட்டும். அது ஒரு விதமான அதிர்வுகளை உருவாக்கும். எல்லாத்துக்கும் அதிர்வு இருக்குங்க. இந்த சேருக்கு, இந்த உட்கார்ந்திருக்க சோஃபாக்கு எல்லாத்துக்கும் அதிர்வு இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மூலிகைகள் என்பது ஒரு அத எடுத்தா அது வேற மாரி கிளாஸா போகும். அதற்கு குடுப்பன இருக்கணும் முதல்ல. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க குடுப்பன இருக்கணும். மீனாட்சியோட அருள் இருக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது தான் இந்த வசம்பு வாங்கணும் வாங்கணும்னு போனாலும் வாங்குறதுக்கான நேரம் வரும். அதனால தான் அந்த காலத்துல அத பேர் சொல்லாததுன்னு சொன்னாங்க. அவ்ளோ பொத்தி, 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 பொத்தி யார்கிட்டயும் அத சொல்லிட கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதற்கு அதன் மீதான ஒரு மதிப்பும், அதன் மீதான ஒரு தெய்வீக தன்மையும் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்து அதை பாதுகாத்து வந்தார்கள். அது அப்படியே நம்மகிட்ட கடத்துறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய கால சூழலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய மருத்துவமும் சரி, அதுக்கு ஒத்து போகாத தன்மையில இருக்கிறனால, நம்ம தான் திரும்ப புனர்ப்பிச்சுக்கணுங்க. நம்ம வாழ்க்கைய சரி பண்ணா நம்ம தான் சரி பண்ணணும் இல்லையா? இந்த சின்ன விஷயத்துல எல்லாமே சரி பண்ண முடியும்னா, அப்புறம் எதுக்கு மத்ததெல்லாம்? ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையா பண்றீங்களோ, அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எடுத்து கொண்டு போய் தலைக்குள்ள வச்சோன உடனே அடுத்த நாளே புள்ள வந்து சரியா போயிடுமா? முதல்ல ஒரு சாதாரண ஒரு ஜண்டு பாம் நீங்க பூசுறீங்க, இல்ல அமிர்தாஞ்சனம் பூசுனீங்கன்னா கூட ஒரு 3 நிமிஷம் ஆகும் இந்த தலைக்குள்ள அது போய் இறங்குறதுக்கு. கரெக்ட் தானே? அப்ப இவ்ளோ பெரிய விஷயம் மட்டும் 1 செகண்ட்ல இப்படி மாறிடுமா? அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அதோடு ஐக்கியப்படுகிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் அதை அணுகுகிறீர்கள், எந்த அளவுக்கு அதை நீங்கள் நம்புகிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்க பயணப்படுகிறீர்கள்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த மாரி ஒரு சூழல்ல இருக்கும்போது, இந்த 15 வயது பிள்ளைங்களுக்கு படிக்க மாட்றாங்க, வேற மாரியே இருக்காங்க, சிந்தனை எல்லாம் எங்கேயோ ஒரு தடுமாற்றமா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களேயானால், தலகாணிக்கு அடியில வச்சு படுக்க வைங்க. எப்பேர்ப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு 1 வயதிலிருந்து 10 வயது, இல்ல 12 வயதுக்குள்ள நீங்க குழந்தைய வச்சுட்டு இருக்கீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வசம்ப லைட்டா தடவி, அதில தண்ணி மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு குடுத்து பாருங்க. எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் சரியாயி நோய் எதிர்ப்பு சக்திய பயங்கரமா அது இன்பில்ட் பண்ணி குடுக்கும். இது சொல்றதுக்கெல்லாம் முடியாது. அந்த அளவுக்கு அதற்கான வலிமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனா உடனே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் படியாதீங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதாயிடும், அதாயிடும். ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஆகாதுல்ல. ஸோ ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான். சில விஷயங்கள சொல்லாம இருக்கிறது நல்லது. சொல்லாமல் செய்வார் பெரியார்ன்னு தமிழ்ல ஒரு பழமொழியே உண்டு. வாய மூடிட்டு நீங்க செஞ்சுட்டு நம்ம புள்ள நம்மளுக்கு நல்லா இருக்கணும். நம்ம புள்ள மேல கீழ அடிபடக்கூடாது. எப்பேர்ப்பட்ட கிரகதோஷமும் புள்ளைய எதுவும் பாதிக்கக்கூடாது. நம்மளுக்கே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கு. இல்ல 2டே 2 கண்ணே கண்ணுன்னு இருக்கு. 2 கண்ணு மாரி. அத போய் வந்து இது பண்ணிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணும்? அடிக்கடி பிள்ளைங்கள சுற்றி போடுதல். இதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. அது எல்லா அம்மாக்களும் பண்ணுவாங்க. உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு வந்துற போது. இருந்தாலும் என் புள்ளையா நெனச்சு அந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா இப்பயும் என் பிள்ளைங்களுக்கு நான் அத பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதே நீங்களும் பண்ணீங்க. பண்ணி பாருங்க. ஒரு செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது 2வது விஷயம். ஓகே. 3வது நான் ஒண்ணு சொன்னேன். எப்பயுமே உட்கார்ந்திருக்கிற இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? பிள்ளைங்க இருப்பாங்க. நான் இந்த இடத்துல உட்கார்ந்தா தான் நல்லா படிப்பேன். அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் நல்லா படிப்பேன். அப்ப அந்த இடத்தோடு அந்த பிள்ளைங்களுடைய உணர்வுகள் ஒத்து போகிறது. அவ்வளவு இப்ப நானே இங்க உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த சோஃபா தான் செட் ஆகும். அந்த பக்கம் உட்கார்ந்தா எனக்கு ஒரு மாரி இருக்கும். உங்களுக்கும் என்னன்னா, ஒரு இடம் உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடா இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு லக்கா இருக்க மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப அந்த இடம் தான் நல்லதா? வீட்ல இருக்கிற இத்தன கோடி இடத்த விட அது மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னா, இல்ல. அந்த இடம், அந்த இடத்திற்கான அதிர்வுகள், அந்த இடத்திற்கான பிளானட் உங்களோட ஏதோ ஒரு விதத்தில் ஒத்து போக கண்டு, அந்த இடம் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கு. நம்மளே ஒரு ட்ரெஸ் போடுவோம். அந்த ட்ரெஸ் சூப்பர்ன்னு சொல்லுவோம். அந்த ட்ரெஸ் லக்கி ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அதே நேரம் தான் மத்த கடையில அந்த ட்ரெஸ் மத்த ட்ரெஸ் வாங்கியிருப்போம். அது என்ன லக்கி இல்லையா? இதோட காஸ்ட்லியா கூட வாங்கியிருப்போம். அப்ப எது ஒன்று யாருக்காக இருந்தாலும் உங்களுக்கே உங்களுக்குன்னு சேர்றதுல கூட சில நியதிகள் இருக்கிறது என்கிற அடிப்படையில புள்ளைங்க படிக்கணும். சூப்பரா படிக்கணும். படிச்சதெல்லாம் மெமரில இருக்கணும். நான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் நெறைய இந்த காயத்ரி மந்திரம், அதே மாரி சரஸ்வதி மந்திரம்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணியுமே, பண்ணி பார்த்துமே எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஒரு பரிகாரம் வந்து சொல்லி தரேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நல்லா உங்ககிட்ட வந்து மொபைல் எல்லார்கிட்டயும் இருக்கும் இல்லையா? அதுல போயிட்டு நேவிகேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. காம்பஸ் மாரி ஒண்ணு இருக்கும். அதுல போயிட்டு வடகிழக்கு மூலை. என்னது? வடகிழக்கு மூலை. வடகிழக்குக்கு கொஞ்சம் முன்னாடி. வடகிழக்கு மூலை எங்க இருக்குன்னா, இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி.
அந்த இடத்துல உட்கார வச்சு புள்ளைய படிக்க வச்சு பாருங்க. புள்ள எப்படி மெமரி பவர்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா, அந்த வடகிழக்கு மூலை எல்லாம் யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் வரும்? புதனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வரும். நான் இங்க வாஸ்து பேசவே இல்ல. நான் வடகிழக்கு மூலைய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே. அது வேற, இது வேற. ஓகேவா? அதனால வடகிழக்கு மூலையில உங்க பிள்ளைய உட்கார வச்சு படிக்க சொன்னீங்கன்னா, அது கன்டினியூவா ஒரு 10 நாள் படிச்சு பார்த்து அது பழகிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா புதனுடைய எனர்ஜிய அந்த வடகிழக்கு மூலை அந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டே இருக்கும். ரேஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நம்மளால அத உணரலாம் முடியாது. அதெல்லாம் உணர்ந்துட்டா நம்ம ஞானியா இருப்போம். இங்க உட்காந்து பேசவும் மாட்டேன். நீங்க கேட்கவும் மாட்டீங்க. பிரபஞ்சத்தோட தன்மையெல்லாம் அபரிவிதமானது. அத உணர்றதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும். அத உள்ளார்ந்து போறதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை வேணும். நம்ம உணரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறதே இஸ் எ பிளெஸ்ஸிங் அவ்வளோதான். அப்ப வடகிழக்கு மூலையில உட்கார்ந்து நீங்க குழந்தையை படிக்க வைத்து தண்ணீர் குடுத்துவிட்டு குழந்தையை படிக்கச் சொன்னீர்களே ஆனால், கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த நாள்ல 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த இடத்த விட்டு எந்திரிக்காது. உட்காந்து படிக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அப்படி படிக்கலையா கன்டினியூவா ஒரு 4 நாள் உட்காந்து படிக்க சொல்லுங்க. இல்லையா வெந்தயம் இருக்குல்ல, வெறும் வெந்தயம். அந்த வெந்தயத்த கையில புடிச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா படிக்கணும். இன்னைக்கு எல்லாம் எனக்கு மெமரி ஆகணும். நான் சூப்பரா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க அம்மா, அம்மா எப்ப சொல்லிக் குடுக்குறாளோ அதுதான் புள்ள மனசுல படும். எத்தன வயசு ஆனாலும் சரி. நீங்களா இருந்தாலும் அப்படித்தானே? எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் மாமியார் வீட்ல. ஒண்ணும் இல்ல சரியா அப்படின்னு உங்க அம்மா சொன்ன வார்த்தையில தானே சரியா போகுது. அந்த மாரி உங்க பிள்ளைக்கு நீங்க தானே, நீங்க போயிட்டு அந்த வெந்தயத்த கையில வச்சுக்கிட்டு, "கண்ணு ஒண்ணும் இல்ல. நீ பாரு இந்த எக்ஸாம்ல சூப்பரா படிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முதல்ல நெனச்சு அந்த வெந்தயத்த குடுத்து அந்த புள்ளைய குடிக்க சொல்லிட்டு படிக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா புள்ளைங்க மார்க் ரொம்ப நல்லா எடுப்பாங்க. வெந்தயம் என்பது புதனுடைய காரகத்தோடு கலந்தது. அப்ப பிள்ளைகளோட மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, படிப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, குழந்தைகள் குறித்து நீங்கள் ஏதோ ஒரு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த நான் சொன்ன மேற்கொண்ட சில வாழ்வியல் பரிகாரங்கள பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வாழ்க்கையில சூப்பரா உங்க பேர் சொல்ற மாரியான பெருமைப்படக்கூடிய தன்மையை அவர்கள் உங்களுக்கு உருவாக்கி குடுப்பார்கள். இது கண்டிப்பா நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா வடகிழக்கு மூலையில ஏதாவது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உட்கார்ந்து பாருங்க. வீடுமே சுபிக்ஷம் அடையும். நெறைய லட்சுமி கடாட்சம் உங்களை தேடி வரும். ஸோ ஒரு கல்ல 2 மாங்கா அடிச்சிடலாம். வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நெறைய உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்களை தொடர்ந்து குடுப்பதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, என்ன மாரியான தலைப்புகள்ல பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.